வணக்கம் நண்பர்களே. அமரர் கல்கியின் மோகினி தீவை நோக்கி பயணிப்போமா? வாருங்கள். அந்த இங்கிலீஷ் சினிமா கொஞ்சம் கூட நன்றாயில்லை. ஏண்டா அப்பா இங்கே வந்தோம், காசை கொடுத்து தேளை கொட்டி கொண்ட கதையாய் இருக்கிறதே என்று எண்ணம் உண்டாயிற்று. அந்த படத்தில் குதிரைகள் குடல் தெறிக்க ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் கத்திச் சண்டை போட்டார்கள். ஒரு யுவனும் ஒரு யுவதியும் காதல் புரிந்தார்கள். மறுபடியும் குதிரைகள் ஓடின. 2 மனிதர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொண்டார்கள். ஒரு யுவதியும் ஒரு யுவனும் காதல் புரிந்தார்கள். குதிரைகள் எவ்வளவு வேகமாய் ஓடினாலும் படம் மட்டும் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. கத்திச் சண்டை பொய், துப்பாக்கி குண்டு பொய், காதலும் பொய். இந்த அபத்தத்தை எத்தனை நேரம் சகித்து கொண்டிருப்பது? எழுந்து போய் விடலாமா என்று தோன்றியது. இந்த சமயத்தில் இடைவேளைக்காக விளக்கு போட்டார்கள். சாதாரணமாய் சினிமாய் கொட்டகைகளில் இடைவேளை வெளிச்சம் போட்டதும் பெரும்பாலான ரசிகர்கள் சுற்றுமுற்றும் திரும்பி பார்ப்பது வழக்கம். அதன் காரணம் என்னவென்பது அன்று எனக்கு விளங்கியது. சினிமா திரையில் உயிரற்ற பொம்மை முகங்களை பார்த்து பார்த்து அலுத்து போன கண்கள் உயிருள்ள உண்மை மனிதர்களின் முகங்களை பார்க்க விரும்புவது இயல்புதானே. தெரிந்த முகம் ஏதேனும் தென்படுகிறதா என்று நானும் அன்றைக்கு திரும்பி பார்த்தேன். இந்த உபயோகமற்ற சினிமாவை பார்க்க வந்த அசட்டுத்தனத்தை இன்னும் யாரேனும் ஒரு அறிமுகமான மனிதருடன் பகிர்ந்து கொள்வதில் சற்று நிம்மதி உண்டாகலாம் அல்லவா? அவ்வாறு சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது தெரிந்த முகம் ஒன்று உண்மையிலேயே தெரிந்தது. யார் என்பது உடனே புலப்படவில்லை. அந்த மனிதரும் என்னை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தார். நான் பட்ட அவதியை அவரும் பட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. சமிக்ஞையால் நாங்கள் முகமன் சொல்லி கொண்டிருந்த சமயத்தில் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு ரசிகர், சுத்த பாடாவதி படம், 1.25 ரூபாய் தண்டம் என்று இரைச்சல் போட்டுக்கொண்டே எழுந்து போனார். சற்று தூரத்திலிருந்து புன்னகை புரிந்த மனிதர் அந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என்று பரபரப்புடன் எழுந்து வந்து என் பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்தார். என்ன செய்தி? என்ன சமாச்சாரம்? வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா? படம் சுத்த மோசமாயிருக்கிறதே என்று க்ஷேமலாபங்களை விசாரித்து கொண்டே அந்த மனிதர் யாராயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுவாக்கில், இப்போது எங்கே ஜாகை என்று கேட்டேன். ஜாகையாவது மண்ணாங்கட்டியாவது. ஜாகை கிடைக்காதபடியால் தான் சினிமா கொட்டகையிலாவது பொழுதை போக்கலாம் என்று வந்தேன். இங்கேயும் இந்த லட்சணமாய் இருக்கிறது. மறுபடியும் பர்மாவுக்கே திரும்பி போய்விடலாமா என்று கூட ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது என்றார். பர்மா என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த மனிதரை பற்றி எனக்கு நினைவு வந்துவிட்டது. அந்த மனிதர் என் பழைய சிநேகிதர். கற்பனையும் ரசனையும் படைத்தவர். கவிதையிலும் காவியத்திலும் மூழ்கியவர். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில்